2 பேர் அக்கௌண்ட் பேலன்ஸும் 0. அந்த டைம் வந்து இட் வாஸ் பட் ஹவுஸ் இஎம்ஐ போயிட்டுருக்கு. அண்ட் அப்போ தான் அவரோட அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அந்த டைம் பார்த்திங்கன்னா அடுத்தது அவர் வந்து கனடா ஷோ, அதை மாநாட மயிலாடுக்கு வந்து ஃப்ளைட் ஏறிட்டார். கனடா ஷோ கல்யாணம் காலையில் முடிச்சுட்டு எல்லாரையும் ரிசீவ் பண்ணி எல்லோரையும் அனுப்பி வச்சதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை வீட்டுக்கு கூப்பிடும்போது அவர் வீட்டில் இல்லை. இது ஆர்த்தி மட்டும் எடுத்துகிட்டு அவர் கனடா கிளம்பிட்டார். பட் அடுத்து வருது பார்த்திங்கன்னா உடனே ஒரு 10 நாளில் தலை தீபாவளி வருது, எல்லாம் வருது. பட் அந்த கனடா ஷோ போய் அந்த ஷோவோட கேஷ் வந்தால் தான், செக்கு உள்ளே வந்தால் தான் அவரை நாங்கள் வேறு ஏதாவது பண்ண முடியும். ஏன்னா அந்த டைம் நானுமே ஏர்னிங் தான். பட் ஏன்னோ அந்த கல்யாணம் அந்த இதுக்காக ப்ரெஷருக்காக அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் லைக் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஜுவல்ஸ் எல்லாம் ப்ளச் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். பட் அந்த ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் லைக் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி த எண்ட் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்ததுனால we were able to come back. So strong and positive, ma'am. And the last one is நிறைய செப்பரேஷன்ஸ் இந்த டைமில் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப பிளெஸ்ட் அப்படின்ட்டு ரொம்ப ப்ரௌடாக உங்கள் பார்ட்னர் நினச்சி ஃபீல் பண்ண மூமெண்ட் இருக்கா? பார்ட்னர் நினச்சி எப்போவுமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணது உண்டு. ஏன்னா ஈஸ் கைண்ட் ஆஃப் பர்சன். எப்படின்னா சஞ்சீவ் எப்படின்னா எல்லாமே சுற்றி சின்ன வயசுலேருந்தே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸை பார்த்துட்டாரு சின்ன வயசுலேருந்து. ஏன்னா மஞ்சு ஆண்டி வந்து சித்திங்கிறதுனால ஹி ஹஸ் சீன் எவ்ரி ஒன். எம்ஜிஆர் தான் அவருக்கு பேர் வச்சதே அப்படிங்கிற அந்த இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது உண்டு. ஸோ ஆனால் அது எதுவுமே அவர் முழுசாக அவர் அனுபவிச்சதில்லை. எப்போவுமே தனக்கு அந்த மரியாதையோ இல்லை தனக்கு அந்த இது தான் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. எதுவுமே அதை கேரி ஓவர் ஆகி அவர் வந்ததில்லை. அண்ட் எதையுமே அவர் யூஸ் பண்ணதும் இல்லை. எனக்கு அது ரொம்ப திருப்தி. என்னென்னா எந்த ஒரு இடத்துலையும் வந்து அவரை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப பெரிய பெரிய பீப்புள். அவங்களுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர். இப்போ அல்லு அர்ஜுனா சார் இருக்கார் இல்லையா, அவங்களாம் கூட சின்ன வயசில் இவர் கூட வளர்ந்தவங்க. லைக் காலேஜோ ஏஎம்எம் ஸ்கூலில் படிக்கும் போதோ இது பண்ணும்போதோ எல்லோரும் கசின்ஸ், அவங்க ஃப்ரெண்டோட கசின்ஸ் அந்த மாதிரி தான் அவருக்கு எல்லாரையுமே தெரியும். ஆனால் அவர் எதுவுமே அதை மைண்டுக்கு எடுத்துகிட்டு போனதில்லை. அவங்களால இவர் லோவாகவும் ஃபீல் பண்ணதில்லை எப்போவுமே. அது ஒரு பிரச்சனை வேறு. நம்ம நிறைய பணக்காரங்களுக்கு நடுவுலையோ இல்லை நிறைய அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு நடுவில் இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் லோவாக ஃபீல் ஆகும். இல்லை நம்ம அச்சீவ் பண்ணாமல் இருப்போம், இல்லை நம்ம அச்சீவ் பண்ணதை சந்தோஷமாக அதை அனுபவிக்காமல் இருப்போம். நம்ம எப்போவுமே ஒரு தேடல்லையே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் he knows what he is. அண்ட் அந்த கம்பேரிசன் இல்லாமல் அவர் வந்து நான் இது அப்படி அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது நம்ம என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அதை பற்றி மட்டும் தான் யோசிப்பாரே தவிர அவர் எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டோ ஒருத்தர் அச்சீவ் பண்ணும்போது அவங்கள நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவார்.